காவிரி நீர் பங்கீடு விவகாரம் நாளுக்கு நாள் சிக்கலாகிக் கொண்டே வருகிறது. கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை முறைப்படி தமிழகத்திற்கு பெற என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்த காவிரி கர்நாடகத்தில் தோன்றினாலும் அது அதிகம் பயணிக்கும் நீர்வழிப்பாதை தமிழகம்தான். கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தூரமும் தமிழ்நாட்டில் அதிகமாக 416 கிலோமீட்டர் தூரமும் காவிரி நீர் பாய்ந்தோடுகிறது. ஆனால் அண்மை காலமாக கர்நாடகாவில் இருந்து காவிரியில் தண்ணீரை பெற தமிழகம் உச்சநீதிமன்றம் வரை செல்ல வேண்டியுள்ளது. காவிரி நீர் பங்கீடு பிரச்சினையில் இப்பொழுது இரு மாநிலங்களும் கலவர பூமியாகியுள்ளது. தமிழகம் காவிரி நீரை பெற நிரந்தர தீர்வு என்ன என்பதுதான் இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டாலே சிக்கல்கள் பல தீர்ந்துவிடும் என்பது விவசாயிகளின் கருத்து. உச்சநீதிமன்றம் சென்றுதான் ஆண்டுதோறும் தண்ணீர் பெற வேண்டும், போராட்டம் நடத்திதான் தண்ணீரை பெற வேண்டும் என்கிற நிலைக்கு தீர்வு காண வேண்டுமானால் மத்திய அரசின் கையிலே தான் இருக்கிறது. மத்திய அரசு 3 ஆண்டு காலமாக காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக் குழுவையும் அமைக்காமல் காலங்கடத்துவதால் தான் இந்த மாதிரி கலவரங்களை சந்திக்க வேண்டிய, பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டது என்பதை மத்திய அரசு இனியாவது உணர்ந்து உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக் குழு அமைத்து காவிரி பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வினை எட்டுவதற்கான தமிழகமும் கர்நாடகமும் அமைதி வழியில் வாழ்வதற்கும், தமிழக விவசாயிகள் விவசாயத்தை பாதுகாப்பதற்கும், 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கும் மத்திய அரசு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் விவசாய பாசனத்திற்கு தேவையான நீரை வழங்குவது காவிரிதான். காவிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் விவசாயத்தை நினைத்து பார்க்க முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய தண்ணீரை அந்தந்த காலத்திலேயே பெற வேண்டும் என்பது நடைமுறையில் சாத்தியமான கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. நிரந்தர தீர்வா இதை அந்தந்த காலத்திலேயே கொடுக்க வேண்டிய தண்ணியை அரசு முன்கூட்டியே கொஞ்சம் தண்ணியை அரசு கேட்டு பெற்று இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒட்டுமொத்தமாக இதை காலம் தாழ்த்தி கடைசி மினிட்டில் நீதிமன்றம் சென்று இது மாதிரி வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் ஆத்திரமும் அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆகவே இதை 2 அரசுகளும் மத்திய அரசு தலையிட்டு இது எங்களுக்கு தர வேண்டிய தண்ணியை ஆண்டுக்கு எவ்வளோ தரணுமோ அது முறைப்படியே அந்தந்த டைம்லேயே பெற்று இருந்தால், கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று இருந்தால் இந்த இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்காது. நதிகளை தேசியமயமாக்குவது ஒன்றே தீர்வு என்பதால் மத்திய அரசு அதற்கான முன்முயற்சியை இப்பொழுதாவது தொடங்க வேண்டும் என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. மத்திய அரசு அனைத்து ஆறுகளையும் தேசியமயமாக்கப்பட்டு சட்டப்படி எந்த மாநிலமும் உரிமை கொண்டாடாமல் அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு தண்ணீர்கள் என்பதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சூழலை மத்திய அரசு கையில் எடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டு தண்ணீர் வாங்குவதற்கு உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும், போராட வேண்டும், பல உயிரிழப்புகள் ஏற்படும், பல ஆயிரங்கள் கோடிகள் இழப்பீடுகள் ஏற்படும். நமக்குள்ளே சகோதர தத்துவத்திற்கு ஒரு குந்தகம் ஏற்பட்டுவிடும். கர்நாடகத்தில் ஆளும் வல்லமையுடன் உள்ள காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் தமிழகத்தில் போதுமான செல்வாக்கு இல்லாததும் பிரச்சினைக்கு காரணம் என்று கூறும் அரசியல் நோக்கர்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் தர கர்நாடகம் மறுக்கும் காலத்தில் அங்கிருந்து இழப்பீடு பெறலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் முழுக்க காங்கிரஸ் அல்லது பாஜக என்ற நிலையில், தமிழகத்தில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றோ ரெண்டோ என்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆக தேசிய கட்சி தலைவர்களால் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட முடியாது. நதிநீர் பங்கீடு என்பது டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் எப்படிங்கிறது தான் பிரச்சனை. டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் தமிழகத்தின் உரிமை எப்படி நிலைநாட்டுவது என்றால், நமக்கு தமிழகத்தில் உள்ள தண்ணீரை தர முடியாமல் அவர்களே பயன்படுத்தினால் அதற்குரிய நஷ்ட ஈடை நாம் எப்படி பெறுவது என்பதை பற்றி நாம் ஆராயலாம் என்ற கருத்தை தான் நான் பணிவுடன் இதில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். காவிரி நீர் பொங்கி வருகின்ற காலங்களில் போதுமான நீர்பிடிப்பு கட்டமைப்புகள் இல்லாமல் தமிழகத்தில் கடலில் கலக்கிறது. தூர்வாராமல் கிடக்கும் நீர்நிலைகள் காவிரியை வீணடிக்கின்றன. தமிழக அரசு தொலைநோக்கு சிந்தனையில் திட்டம் வகுத்தால் தமிழகத்தில் காவிரி பாயும், போராட்டம் ஓயும் என்பதில் ஐயமில்லை.
தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் தங்கமணி.